This is my son Sankalp. யூஸ்வலாக அவன் பேசவே மாட்டான். ஆனால் இன்னைக்கு அவன் அக்காக்காக குழந்தைங்க அதிகமாக கேட்குற வார்த்தை ஐம் ஸ்ட்ரெஸ். அவங்க சம்பாதிச்சு பெற்றோர்களுக்கு இப்போ உடனே கொடுக்க போகிறதில்ல, பட் ஸ்ட்ரெஸ் ஆகுது. தனியாக தன் பொண்ணுக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்னா கல்யாணத்தை விட பெரிய விஷயம் தான். ஃபுல்லாக பண்ணுறாங்க தனியாக. அதுக்கே நிறைய பேர் நம்மளுடைய பேஷனை மூட்டை கட்டி பரணையில போட்டுருவோம். கணவருக்கு பிடித்தது தான் செய்வோம், நமக்கு பிடிச்சது அவங்க செய்யலாம். ட்ரெயின் them to like what you like. ஆட்டத்திற்கேற்ற பாட்டுகள் அமைந்தால் அபிநய பாவங்கள் தானே வரும். அது அவ்வளோ அழகா அந்த கான்வர்சேஷன். ஸோ கஸ்தூரி மேம் நம்ம ஷோபினிக்கு அரங்கேற்றம் வைக்கணும், சிவா நீ வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் அடுத்த வார்த்தை யோசிக்கவே இல்லை, உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி யூஎஸ்லேருந்து ஷோபினி வந்திருக்காங்க இல்லை? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அரங்கேற்றம் பண்ணுறது? இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம்ல, இந்த என்டையர் ஜேர்னி ஜூன் 20 அரௌண்ட் ஜூன் 20லேருந்து செப்டம்பர் 13th வரைக்கும் இந்த 3 months journey started with Shiva and it is continuing with Shiva and now it is going to succeed with Shiva. Yes. So எல்லாமே அப்படியே அவங்களும் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு ரெக்கார்டுக்காக இதை சொல்கிறேன், எத்தனை சேலஞ்சஸ், எத்தனை ஆப்ஸ்டிக்கல்ஸ், எத்தனை ஒரு பயம், இன்செக்யூரிட்டிஸ், அத்தனை நிறைய, அது எல்லாமே ஒவ்வொரு தரமும் சிவா கிட்டே நான் அதையும் சொல்லியிருக்கேன். கூடவே அவங்க ஷி ஹஸ் ஹெல்ப் மை ஹேண்ட் ஓவர் தேட். கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க பாப்பாவுக்கு. ரெண்டாவது, ஒரு நினச்சே பார்க்க முடியாத, நாங்கள் ஒரு பிளான் பண்ணுவோம், அந்த பிளான் நடக்காது. அப்போ சித்ரா வருவாங்க. சித்ரா எனக்கு சீனியர் இன் ஸ்கூல் அண்ட் ஷீ இஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட். ஷீ இஸ் ஜஸ்ட் ஸோ கைண்ட் அண்ட் ஷீ இஸ் ஸோ, நான் இல்லை, இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் இல்லை, நான் அடுத்த நாள் ஹைதராபாத்லேருந்து ஓடி வந்தேன். ஆனால் அந்த நிமிஷத்தில் ஓடி போனது சித்ரா மிஸ். ஸோ ஐ ஹாவ் ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட். அரங்கேற்றம் அம்மா கிட்ட கேட்டிங்கல்ல, அம்மா எனக்கு அரங்கேற்றம் பண்ணி கொடுங்கன்னு? ஆக்சுவலி அம்மா தான் கேட்டாங்க. ஒரு நாள் ஸ்டேஜில் ஆடி எல்லாருக்கும் ஆடின்னு கெஞ்சினாங்க. எனக்கு நிறைய வருஷமாக ஆசை, ஆனால் ஏதாவது ஒரு டிலே வந்துட்டே இருந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் டைம் இருந்தது. கண்டிப்பாக அந்த டெடிகேஷனோட இந்த டைம் இருக்குது, அதை நல்லா யூஸ் பண்ணணும். அது ஏதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், இது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டேன். எனக்கு நான் கெஞ்சல, இவன் எனக்கு அல்டிமேட்டம் கொடுத்துட்டா, இப்போ நான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ உண்டு, இல்லைன்னா திருப்பி 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு அல்டிமேட்டம். டான்ஸ் யார்கிட்ட இருந்து வந்தது? அம்மா கிட்ட இருந்தா அப்பா கிட்ட இருந்தா? கண்டிப்பாக அம்மா தான். சின்ன வயசுலேருந்து அம்மா தான் என்னை கிளாஸ்க்கு அனுப்பி எனக்கு சுடிதார், ப்ராக்டிஸ் சாரி, அவங்க நிறைய மேக்கப் போட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபுல் ஸ்டேஜ் மேக்கப்லாம் எதிர்பார்ப்பாங்க இல்லை? ஸோ அம்மா தான் அதுக்கெல்லாம். யூஎஸ்ல எல்லாம் நம்ம ஆளினால் அழகுறானே. யூஎஸ்ல டான்ஸ் கிளாஸ், பரதநாட்டியம் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு இவங்களோட பாட்டி, அவங்களுக்கு தான் ஆசை, அவங்களுக்கு தான் இது கனவு. அந்த கனவு நினைவாகும்போது அவங்களால வர முடியல. செகண்டு, இவங்க ஃபாதர் இல்லை. நான் நிஜமாக இதை அங்கே ஸ்டேஜில் என்னால் சொல்ல முடியாது, இங்கே சொல்கிறேன். நான் எல்லாருமே நான் பார்த்தேன், உங்களோட அதர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு பொண்ணுக்கு இங்கே அரங்கேற்றம்லாம் நடந்தது. அவங்கெல்லாம் எல்லாம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, கொண்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த குரு லைக் அவ்வளோ பர்ஃபெக்டாக. இங்கே அப்படியே அப்சைட் டவுன். என் பொண்ணை இவங்க பார்த்துக்கிட்டாங்க, நான் இல்லை. ஸோ நிஜமாக அதுக்கு தேங்க்யூ சொல்ல முடியாது. தெரியுமா எப்படி சொல்கிறது? அது ஹார்ட்ஃபெல்ட்டாக சொல்கிறேன். ஒரு மதர் தனியாக தன் பொண்ணுக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாங்கன்னா கல்யாணத்தை விட பெரிய விஷயம் தான். ஃபுல்லாக பண்ணுறாங்க தனியாக. அதுக்கே ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். நோ டோன்ட் சே ஆல் திஸ். நோ 13th அப்புறம் பேசும். எனக்கு அக்கா அங்கே பாருங்க, அதே மாதிரி இருக்கும். దని దని తద తనోం తనోం తోమో దని దని
ததானி நாதிர் தேர் நாதிர் தேர் தொம் தேர் தேர் தொம் தேர் தேர் தனது தத்தாம் தொம் தேர் தேர் தத்தாம் தொம் தேர் 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 தகட் திகட் தக தாதா தின் கிர்தான் தாதா தின் நகான் கிருனக் த்ரான் ததா 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 தேன 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 தன. நிறைய பேசணும்னு வந்தேன். கஸ்தூரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய மகளுடைய நடன அரங்கேற்றம் நீங்கள் வரணும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் பாடல்களை நான் நிறைய பார்ப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வருவதற்கும் சிறப்பு விருந்தினராக வருவதற்கும் நிறைய வித்தியாசத்தை பார்க்கக்கூடியவர். என் மனம் அதற்கு நான் தகுதியானவள் என்று சம்மதம் கொடுத்தால்தான் நான் வருவேன், இல்லைன்னா பார்வையாளராக வந்து நான் போவேன். ஷோபினி மிக அழகாக ஆடினார், சொல்லதற்கு வார்த்தை இல்லை. அவரை பற்றி கூறுவதற்கு முன்பு இங்கு இருக்கும் பெற்றோர்களுக்கும் ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸை நீங்க கற்றுக் கொடுத்தே தீரணும். ஏன்னா நமது கலை கலாச்சாரம் எல்லாம் அழிந்து கொண்டு போகிறது. கலை கற்கும் குழந்தைகள் மட்டும்தான் பெரியவர்களை வணங்குவார்கள். ஒரு வணக்கம் சொல்றதுக்கு கூட why should I say? So what does it matter அப்படின்னு கேட்கிற இந்த காலத்துல ஒரு நாட்டியம் கற்றுக்கொள்ளும் குழந்தை வந்தவுடன் முதலில் பூமி தாயை வணங்கி குருவை வணங்கி பின்புதான் அந்த பயிற்சியை மேற்கொள்ள முடியும். அந்த பழக்கம் தானாக அந்த குழந்தையின் உடலில் வரும். ஒரு பெரியவரை பார்க்கும் போது வணங்குவது. அதே போல் நீங்கள் தேர்ந்தெடுங்கள், உங்கள் குழந்தைக்கு வாய்ப்பாட்டு பிடிக்கிறதா, இசைக்கருவி பிடிக்கிறதா, இல்லை நாட்டியம் பிடிக்கிறதா என்று தேர்ந்தெடுத்து தயவு செய்து வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுங்கள். அது மிகவும் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைங்க அதிகமா கேட்கிற வார்த்தை ஐ எம் ஸ்ட்ரெஸ்ட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட். அவங்க வந்து சம்பாதிச்சு பெற்றோர்களுக்கு இப்போ உடனே கொடுக்க போறதில்ல, பட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். அவங்களுக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் அது ஒரு தியானம் போல அவர்களுக்கு இருக்கும். தயவு செய்து அதை கற்றுக் கொடுங்கள். நாட்டியம் பயில்பவர்களுக்கு அழகு தானாக கூடும். அது மட்டும் இல்லாமல் முரளிதரன் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப நல்லா ஆடினம்மான்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சு, எங்க பெரியப்பா அறிவில் சிறந்தவர், இசையில் சிறந்தவர், அவர் எழுதிய ஒரு பாடலை சாதாரணமாக அந்த குழந்தை சொன்னது, உங்கள் பாடல் இனிமை, அதனால் நான் ஆடினேன். ஆட்டத்திற்கேற்ற பாட்டுகள் அமைந்தால் அபிநய பாவங்கள் தானே வரும் அப்படின்னு அவங்க இருக்காங்க. அது அவ்வளோ அழகா அந்த குழந்தை சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டிய கலை இருக்கிற கலைகள்லயே இது ஏன் சற்ற கூடுதல் முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன்னா, இது வந்து தேக பயிற்சியும் அதில் அடங்கி இருக்கிறது. அதுவும் அவர்கள் அந்த பாடலில் சொல்லி இருக்கிறார்கள். அதனால தயவு பண்ணி நல்லபடியா நீங்க வந்து ஒரு கலையை கற்றுக் கொடுங்கள். அடுத்தது ஷோபினி பத்தி நான் ஐ கம் டு தி எண்ட் பிகாஸ் ஐ நோ டைம் இஸ் லிமிட்டட். ரொம்ப ரொம்ப அழகா ஆடினாங்க. இப்பெல்லாம் வந்து திதித்தையே கிடையாது, தித்தை தான் பண்றாங்க. அது வந்து அழகா அந்த குழந்தை பண்ணாங்க. நான் வந்து பந்தநல்லூர் சொக்கலிங்கம் பிள்ளை கிட்ட தான் நாட்டியம் பயில துவங்கினேன். அவங்க வந்து திதித்தைனா பின்னாடி பார்க்கணும், தலையை சுற்றி கீழே விழ வேண்டும், அதெல்லாம் இந்த குழந்தை பண்ணிச்சு. மிக நேர்த்தியாக நாங்க நாட்டிய பாஷையில சுத்தமா ஆடினாங்கன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை அவ்வளவு சுத்தமா ஆடினாங்க. அதாவது வந்து நாட்டியத்துக்கும் நாடகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்மை மிகைப்படுத்தும் போது அது நாடகம், நாட்டியத்தில் இந்த அளவுதான் மேடையில் அபிநயம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அவ்வளோ அழகா கஸ்தூரி என்கிட்ட சொல்லும் போது சொன்னாங்க, சிங்காரம் தான் கொஞ்சம் வரலன்னு, இதை விட பண்ண ஆபாசமாக. அவ்வளோ அழகா பண்ணீங்க ஷோபினி. உங்க வாத்தியார் உங்க குரு சொன்ன மாதிரி நான் இது சொல்லணும். சில நடன நிகழ்ச்சிகளுக்கு தான் நான் போவேன். போகும்போது நான் சொல்றது அந்த குழந்தைங்க கிட்ட, நீங்க ஆசைப்பட்டு உங்க பெற்றோர்கள் ஆசைப்பட்டு இந்த கலையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. திருமணம் என்பது முடிவு அல்ல. நிறைய பேர் நம்மளுடைய பேஷனை மூட்டை கட்டி பரணையில போட்டுருவோம். கணவருக்கு பிடித்தது தான் செய்வோம், நமக்கு பிடிச்சது அவங்க செய்யலாம். ட்ரெயின் them to like what you like. தயவு பண்ணி இந்த கலையை யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள். இதை தொடருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், அவர்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். இந்த கலை வாழ வேண்டும். அது உங்கள் போன்ற இளைஞர்கள் கையில் தான் இருக்கிறது. என்னுடைய பாட்டனார் காரைக்கால் நடேசன் பிள்ளை அவர்கள்
நாதஸ்வர கலைஞர், எனது பெரியப்பா என் தந்தையின் மூத்த அண்ணன் வைத்தியநாத பிள்ளை நாதஸ்வர கலைஞர், எனது ஒன்றுவிட்ட மாமா நாதஸ்வர சக்கரவர்த்தி திரு ராஜரத்னம் பிள்ளை அவர்கள், எனது இரண்டாவது பெரியப்பா நாட்டிய கலா சக்கரவர்த்தி என்று இன்றும் போற்றப்படும் திரு KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள், எனது தந்தையார் வயலின் மற்றும் நடன ஆசிரியர் திரு KN பக்கிரிசுவாமி பிள்ளை அவர்கள், எனது தாயார் கிரிஜா பக்கிரிசுவாமி அவர்கள், நடன ஆசிரியர், நாட்டிய கலைஞர் மற்றும் எனது அத்தைகள் அஞ்சுகம் மிருதங்க வித்வான், ருக்மிணி வாய்ப்பாட்டு வித்வான், எனது இன்னொரு அத்தை KJ சரசா நடன ஆசிரியர். இவர்கள் அனைவரும் எனக்கு கொடுத்திருக்கும் அந்த பாக்கியத்தால் நான் ஜாதி மதத்தை நம்புபவள் இல்லை. ஆனால் இந்த இசை இனத்தை சேர்ந்தவள் நான் என்பதில் மிக பெருமை கொள்வேன். நான் பலர் அதை சொல்லிக் கொள்வதில் தயக்கம் காட்டுவார்கள். எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. திருப்பதி மலை ஏறும் போது அங்கு இருப்பது வேறு யாரும் இல்லை, MS சுபலட்சுமியின் சிலை இருக்கிறது. அந்த பெருமை எல்லாம் நான் என் தோள்களில் எடுத்துக்கொண்டு இங்கு வருவதற்கு எனக்கும் சிறிது அருகதை இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். நன்றி. There is a last surprise. This is my son Sankalp. யூஸ்வலா அவன் பேசவே மாட்டான். ஆனா இன்னைக்கு அவன் அக்காக்காக he has written a speech and he is going to deliver it. My sister is very passionate about dance. She's practiced for many years in dance, and through practice, hard work, and directed effort, she has become very talented. She insisted on practicing for the Engagement, despite there being many complications. I think that this attitude of hard work, effort, and directed practice being applied to your passion is a very good attitude, and I think that we can all learn something from this attitude. Thank you.